ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் லாராய் டெக்சாஸ். இது ரொம்ப சூப்பரான ஒரு க்ரைம் த்ரில்லர். ரொம்பவுமே அப்ராணியான நம்ம ஹீரோ ஒரு அழகான படம் கல்யாணம் பண்ணிக்கிறான். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வேற ஒரு நம்பர் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு. இதனால் நம்ம ஹீரோ மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணலான்னு இருக்கான். பட் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து வாழ்க்கையோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை நமக்கு இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் என்ன, இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் லாராய் டெக்சாஸ். இது வெஸ்டர்ன் ஸ்டைலில் எடுத்த செம சூப்பரான மூவி. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் சில சீன்ஸ் புரியாமல் இருக்கும், பட் கிளைமேக்ஸ் ரிவ்யூ பண்ணுறப்ப அது செம சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வாங்க லாராய் டெக்சாஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு ரிட்டர்ன் நோட் அமைக்கிறாங்க. அதில் பார்த்தா ஹாரின்னு ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்கான். இவன் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். அவன் மட்டும் காரில் போயிட்டு இருக்கிறப்ப சைடில் பார்த்த ஒரு கார் இருக்குது. அது பார்க்குறதுக்கு பிரேக் டவுன் மாதிரி இருக்குது. சரி, முன்னாடி கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஆள் நின்றுட்டு இருக்கான். சார், கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா, என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் டவுன் வரைக்கும் விட்டுருக்குன்னு சொல்கிறப்ப அவர் சார் காலில் எடுக்கிறாரு. தென் அந்த ஆளை பார்த்து, என்ன சார் நடுராத்திரியில் யாருமே ரோட்டில் மாட்டிட்டீங்களே, நான் இருக்குன்னா இப்போ ஹெல்ப் பண்ணுறேன், வேறு யாராவது என்ன இருக்குன்னு சொல்கிறப்ப வேறு எவ்வளோ வர போகிறான், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஈஸியாக போட்டு தட்டு போயிருன்னு சொல்கிறப்ப அப்படியா சார், ஆனால் அதுக்குன்னு நான் டம்மினாலாம் கிடையாது சார், நான் உங்களுக்கு கூட என்ன பண்ணுவீங்க கேட்குறப்ப என்னது கொலை பண்ணுவியா, எது கொலை பண்ணுவீங்க கேட்டால் யாரும் கொலை செஞ்சுருக்கலாம், மேபி உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க எனக்கு காசு இருந்திருக்கலாம், அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் எக்ஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நான் சொல்கிறது கரெக்டாக தானே கேட்குறப்ப அந்த செம கடை போயிடுது. டேய் கார் நிப்பாட்றா, இது கட்டு உன் காலை வரமாட்டேன்னு சொல்கிறப்ப இவன் சேர்ந்து கார் நிப்பாட்றான். கட் பண்ண அடுத்த ஷாட் அந்த ஆள் கொண்டான் போல், அவனை கொன்னூர் லேண்டில் போச்சுட்டு இருப்பான். இப்போ தான் தெரியுது இந்த ஹேரிங்கிற ஒரு பேடி கில்லர். யாராவது காசு கொடுத்து கொலை பண்ண சொன்னால் போதும் அவங்க ஈஸியாக கொண்டுருவான். இவனுக்கு மேலே ஒரு ஏஜென்சி இருக்குது, அதுக்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக அந்த ஆள் கார் பிரேக் பண்ண வச்சுல, அது காரணம் இவன் தான். ஸோ கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அந்த ஆள் கொண்டுட்டான். அடுத்து பார்த்தா அவனுக்கு ஏஜென்சிலேருந்து ஃபோன் வரும், யோ அடுத்த கொலை லாரியில் பண்ணுமா, நீ அங்கே போன்னு சொல்கிறப்ப இவனு சரி கிளம்பிட்டு இருக்கான். கட் பண்ண அப்படியே நம்ம படத்தில் ஹீரோ வைப்பாங்க. நம்ம ஹீரோட பேர் அந்த ஊர்லேயே சின்னதாக ஒரு ஹார்ட்வேர் ஷோ வச்சுருக்கான். நம்ம ஹீரோக்கும் தம்பி இருக்கான், ரெண்டும் சேர்ந்து பிசினஸ் பார்த்துக்குறாங்க. இது போல் நம்ம ஹீரோக்கு ஸ்டான்ஸின் ஒய்ஃப் இருக்கா. இவன் இந்த ஊரோட அழகி 2008 ஒரு அழகி படைச்சிருப்பாங்க, அதில் அவதி வச்சிருப்பா. இந்த மாதிரி நம்ம ஹீரோட அளவுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒரு நாள் எவனோ ஒருத்தர் பேப்பர் அனுப்பியிருப்பான். அதில் பார்த்து இத்தனை மணிக்கு ஒரு காஃபி ஷாப்பானு போட்டிருக்கோம். சரி, இவனு அந்த காஃபி ஷாப் போனால் கவுபாயும் ஒருத்தர் இருப்பான். ஹே ராய், நான் தான் உனக்கு கூப்பிட்டேன், கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்கிறப்ப இவனு உட்காரான். ஹாய், என்னோட பேர் ஸ்கீப், நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ், ஒவ்வொருத்தங்களும் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள பற்றி விஷயங்களை கேதர் பண்ணுவேன், உங்களுக்கு விஷயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கவரமாக தருவானா. இவனு சேர்ந்து கவர் திறந்து பார்ப்பான். உள்ளே பார்த்து எல்லாமே என் ஒய்ஃப் தான் போட்டவா இருக்குது. அவள் பார்த்து ஏதோ ரூம்குள்ளே போகிற மாதிரியும் கொஞ்சம் அரை ரூம் ட்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இதை பார்க்க ஹீரோ கொண்டு புரியல. யோ என் ஒய்ஃப் எதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்துன்னு கேட்டால், யோ உனக்கு இன்னும் புரியலையா, உன் ஒய்ஃப் ஒன்றை விட்டு இன்னொரு ஆஃபர் வச்சிருக்கா, பட் அது யாருன்னு தெரில, அதை சொல்லாத கூப்பிட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும். சரி, இது எதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்துன்னு கேட்டால், அதை சொல்லிட்டேனே நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ், இன்னும் ஒய்ஃபை ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணு, இதே நம்பர்னு சொல்லிட்டு அந்த படம் கிளம்பி போயிடுவானா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி செம்மையாக அப்செட் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இருப்பானா. பார்த்து அந்த ஒய்ஃப் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. ஏ ராய், உங்களுக்கு நான் வரது கிளர் ஆகுமா, நம்ம வெளியே போடுங்க விஷயம் தெரியுமா தெரியாதா, சரி வாங்க வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப அப்செட்டாக இருப்பான். ஹீரோனை பார்த்துக்கிட்டு இவனுமே ஆஃபர் தான் இருக்காளா இல்லை அவள் தான் போய்ச்சலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைலாக் வந்துட்டே இருக்கும். இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேங்க் போயிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒய்ஃப் இருக்கால, இவளுக்கு ஒரு பியூட்டி பார்லருக்கு ஆசையாக இருக்கும். அதுக்கு லோன் கேட்டு போகிறப்ப, மேடம் உங்கள் ரெவன்யூவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எப்படி நம்பி லோன் தரேன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் சார், நான் இந்த மாதிரி ஒரு பியூட்டி காம்படிஷன் வின் பண்ணுவேன், நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சா கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் பற்றி நல்லாவே தெரியும், அவரோ ஒரு தம்பி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் நம்பி லோன் தரலான்னு சொல்கிறப்ப அவருக்கு நம்பிக்கை இருக்காது. இல்லை மேடம் நாங்கள் லோன் தரலன்னு சொல்லிட்டு கையெழுச்சிடுவாங்களே. இதை பார்த்து அந்த ஒய்ஃபுக்கு சமக்கம் ஆயிரும். காரில் போகிறப்ப நம்ம திட்டுட்டே இருப்பா, பாத்தியா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ மட்டும் உதவாக்கற இல்லாமல் இருந்ததுன்னா நான் இங்கே வந்திருப்பேன், முன்னாடியே வாழ்க்கை உருப்படாமல் போச்சுங்கிற மாதிரி நம்ம திட்டே இருப்பாளா. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, நீ வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடு இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் தம்பி வீடுமே இருக்குது, பார்த்தா புதுசாக ஒரு போட் வாங்கியிருக்கான். இதை பற்றி ஹீரோ கேச்சரியமாக இருக்குது. அந்த தம்பி நம்ம ஹீரோ பார்த்து, டே அண்ணா புதுசாக போட் வாங்கியிருக்கல, நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, மறக்காமல் அன்னைக்கு கூட்டுவான்னு சொல்கிறப்ப இவனு சார் நைட்டு அங்கே போகிறான். பார்த்தனால சார்க்கில் அடிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. திரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், பேபி நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் அவ்வளோதானே, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் கஷ்டப்படாத காசு தருவேன்னு சொல்கிறப்ப, யார் நீ காசு தருவ, உன்னால் நம்பிட்டு தான் நான் கடைசியில் வெயிட் பண்ணி தான் இருக்கணும், உன்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் படம் வந்து கிளம்பி போயிடுவாளா. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். சரின்னு கட் பண்ண அடுத்த நாள் நம்ம கடைக்கு போவான். கடையில் இருக்கிற எம்ப்ளாயை பார்த்து, யோ நேற்று கடையில் டிஜிட்டல் படம் மாற்ற சொன்னல, எதுக்கு அப்படியே வச்சுருக்குன்னு கேட்டால், இல்லை சார் உங்கள் தம்பி தான் மாற்றலான்னு சொன்னார், அதுக்காக அப்படியே வச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னும் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஏன்னா இவனும் தம்பி பார்ட்னர்ஸ் தான், பட் கடையில் வேலை பார்க்குறவங்க கூட இவன் பேச்சு கேட்க முடிக்கிறாங்க, அந்த தம்பி பேச்சு தான் கேட்குறாங்க. இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக தம்பி பார்த்து, டேய்
எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டால் என்னது காசா, நான் நீ ஒன்றா தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உனக்கு தெரியாதான்னு கேட்டால் தெரியும்டா, பட் நீ மட்டும் பாரு ஒரு பெரிய வீடு கட்டிட்ட, அது போல் நேற்று ஒரு போட் வாங்கியிருக்க, உனக்கு மட்டும் எப்போ காசு வருதுன்னு கேட்டால் இங்கே பாரு நான் ஜஸ்ட் இந்த ஒரு வேலை மட்டும் பண்ணல, நிறைய வேலை பார்த்துருக்கேன், அப்படி பண்ணால் தானே காசு வரும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே, அர்ஜென்ட்டாக காசு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழப்பத்தில் இருப்பான். நைட் வீட்டுக்கு போகிறப்ப சரி சாப்பிட வாங்கிட்டு போவோம், நான் ஒய்ஃப் உஷார் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட வாங்கிட்டு போவானா, பார்த்தா ட்ரெஸ்லாம் மட்டும் இங்கே கிளம்புற மாதிரி இருக்குது. ஹே பேப் என்னாச்சு, இங்கேயும் வெளியே போகிறேன்னு கேட்டால் ஆமாம் படத்துக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நைட் ஷோ கூப்பிட்டுருந்தாங்க, நான் அவங்கள பார்க்க போகிறேன், வரதுக்கு லேட்டான்னு சொல்லிட்டு அவள் பாட்டம் கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாயிரும். போப்போ அவன் எதுக்கும் உதவாத மாதிரி தோணிகிட்டு இருக்கு. கடையில் இருக்கிறவங்க நம்ம மதிக்க முடிக்கிறீங்க, கூட இருக்கிற ஒய்ஃப் நம்ம கண்டுக்க முடிக்கிறா, நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பேசாமல் செத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு கடைக்கு போவான். சின்னதாக ஒரு பிஸ்டல் வாங்கி அவன் கார் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போவான். ஹோட்டலுக்குள்ளே கார் நிப்பாட்டி தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து இவன் காருக்கு முன்னாடி இன்னொரு கார் வருது, இவனுக்கு கண்ணு கீழே இருக்கிறான். இல்லை இந்த காரணத்தை கீழே இங்கே வந்து யோ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா, என்ன கையில் கண்ணில் வச்சிருக்க, சரி இந்த காசை பிடிச்சிக்கோ, இதுக்குள்ளே நீ கொல்லண்ட ஆள் அவன் பேரெலாம் போட்டிருக்கோம், நீ அவனை போய் கொண்டுன்னு சொல்கிறப்ப நம்ம கொண்டு முடியல, என்னது கொல்லுமா, யாரை கொல்லுன்னு கேட்டால் யோ எல்லாத்தையும் ஃபோனை சொன்னல ஞாபகம் இல்லையா, சரி இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் திரும்பி போயிடுவான். நம்ம கொண்டு புரியல, டே யாரா நீ திடீர்னு எங்கே இருந்தால் வந்து யாரே கொல்லுன்னு சொல்கிறானே ஒன்றுமே புரியல இருக்கிறப்ப அடுத்து பார்த்து ஒரு கார் வருது. அந்த காரில் பார்த்தா யார் இருப்பான், நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அவன் தான். ஆக்சுவலாக அவன் தானே பெய்டு கில்லர். இந்த காசை ஆக்சுவலாக அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும், பட் அந்த பைபிளை மாற்றி ஹீரோட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, சரி காசு கிடச்சதுக்கு லாபம்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பி போயிடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த காசு பத்தாது, அதுப்போ அவன் ஒரு ஆளை கொலை சொல்லல, அந்தால் யாராக இருக்கும், அந்தால பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துட்டுருக்கு. அப்படியே கட் பண்ண ஹாரியை காமிப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த பாரில் நின்றுட்டு இருப்பான், ஆள்கிட்ட வரவே இல்லைல்ல. இது பார்த்து அவன் கடை போயிடும். அவன் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி யோ யாரோ ஒருத்தர் ஆரைக்கு வர சொல்லிட்டு இருந்தீங்களே அவன் வரவே இல்லை, அவன் நம்பரை கொடுக்குன்னு சொல்லிட்டு அவன் நம்பர் வாங்கி வச்சுக்குவான். கட் பண்ணால் அடுத்த கால் ஆயிரும். நம்ம வீட்டுக்கு யாரும் வந்துச்சுல, சரி அந்த அட்ரஸை வச்சு ஒரு வீட்டுக்கு போவான். பார்த்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வெளியே வருவார். ஆக்சுவலாக ஒரு பேர் ஜேம்ஸு. மேபி இவர் தான் கொல்லணும்னு நினச்சிக்கிட்டு காலேருந்து நைட் வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவர் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. கடைசி ஒரு இடத்துக்கு போய் உசுக்கு சென்றுவார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாருக்கு போவார். இவனு சேர்ந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாருக்கு போகிறான். இவன் அந்த பாருக்கு வரதான் ஜேம்ஸ் பார்த்துருவார். யார் இவன் காலேருந்து அவனை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் சந்தேகம் ஆரம்பிக்கும். நான் மாரி அமைதியாக உட்காந்துருக்கிறப்ப பார்த்து டேட் இருக்கார்ல அவர் அங்கே தான் இருப்பார். யோ ராய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க, என்ன உனக்கும் முன்னாடி சண்டையா, பிரேக்கப் பண்ணால கேட்டால் பிரேக்கப்ல ஒன்றும் கிடையாது, சும்மா தான் சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஜேம்ஸ் ஆளை காணோம். அடா பாவி இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக சொல்லி வருவான். வந்து பார்த்தா ஒரு கார் அங்கே தான் இருக்கும். சரி அவர் ஃபாலோ பண்ணி போன்னு சொல்லிட்டு நம்ம கார் எடுக்கலாம் பார்ப்பானா, சடனாக யாரோ பின்னாருந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்தா ஜேம்ஸ் அங்கே இருப்பார். நம்ம மூக்கில் குத்துறப்ப அவ்வளோதான் அவங்க மயக்கம் போட்டுருவான். கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சி பார்ப்பான். பார்த்தா அவங்க காரில் தான் இருப்பான். பக்கத்துலேருந்து ஜேம்ஸ் இருப்பார். நம்ம ஹீரோட காரில் ஒய்ஃபோட ஃபோட்டோலாம் இருக்கும்ல அதில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ கண்ணு முடிச்ச உடனே டேய் சொல்கிறா எது காலேருந்து என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, யாராவது என்ன கொலை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம சண்டை வந்துட்டுருக்கு. செம்ம கடுப்பாய் நம்ம ஹீரோ கழுத்து பிடிச்சி அங்கேருந்து சாப்பிட்டுலான் இருப்பான். இதை பார்க்குற நம்ம ஹீரோ கண்டிஷன் தெரில. கை அங்கிட்டு தொலைவி பார்க்குறப்ப சூசிருக்க ஒரு கண்ணு வாங்கியிருந்தால அந்த கண்ணு இங்கே இருக்கும். அதை வச்சு அந்த ஜேம்ஸை அங்கேயும் பட்டு கொடுத்துடுவான். அவ்வளோதான் அவர் அங்கேயே மரியா சாலா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பக்குமுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு கொலை பண்ணியிருக்கானா, இதை பார்த்து ரொம்ப பயமாக இருக்கும். யாராவது பார்க்குறக்குள்ள இங்கேருந்து போயிருந்து சொல்லிட்டு அந்த பணத்தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். தென் யாருமே இல்லாத ஒரு ரோட்டு போய் இருந்தோடனே அந்த இடத்துல பணத்தை போட்டு ஓடி போயிடுவான். பார்த்தா காசு ரத்தமாக இருக்கும். ரத்தத்தை க்ளீன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தம்பி வீட்டு தான் போவான். கதை தட்டி பார்த்தா தம்பி பொண்ணு தான் அங்கே வருவா. ஹே என் தம்பி எங்கே போனா, அவனை பார்க்கலாம்னு கேட்டால் அவர் எங்கள் வீட்டில் இருப்பார். இந்நேரம் ஏதோ ஒரு பொண்ணோட வெளியே போயிருப்பான்னு சொல்கிறப்ப என்னது ஏதோ ஒரு பொண்ணுடையா, நீ தானே என் தம்பியோட பொண்ணாட்டி, நீயே எப்படி சொல்கிறேன்னு கேட்டால் யோ உனக்கு விஷயம் தெரியாதா, சரி உள்ளவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருக்கல அவள் யாரோ ஒருத்தோட அஃபருக்கு தெரிய வந்திருக்கோம். அந்த அஃபர் யார் கூடனா நம்ம ஹீரோட தம்பியோட தான். ரெண்டு பேரும் இப்படி தான் அடிக்கடி பழகிட்டு இருக்காங்க. எனக்கு நேற்று தெரியும், நேற்று துணி துவைக்கிறக்கா அவன் ட்ரெஸ்ஸில் எடுத்தேன், அதான் அந்த கீச்சன் இருந்துச்சு, வேணா பாருன்னு சொல்லி காட்டுறப்ப நம்ம இருந்து கீச்சனை பார்ப்பான். பார்த்தது ஒய்ஃபோட கீச்சேன்னு. ஆடா பாவி நீ ஆடா ஒய்ஃப் உசரப்பண்ணு சொல்லிட்டு அவன் தம்பி கூட இருக்கோ இருக்கும். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் அந்த ஹேரியை காமிப்பாங்க. அவனுக்கு எவனோ ஒருத்த கூப்பிட்டுருப்பான். பட் இப்போ காசு தரல அந்த இருக்கும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தா அவங்ககிட்ட ஒரு வாக்கி டேக் வேறு இருக்குது. இந்த ஊரில் போலீஸ்காரங்க என்ன பேசினாலும் சரி இந்த வாக்கி டேக்கில் ஒன்று கேட்டே இருக்கும். பார்த்தா அந்த மாதிரி அந்த வாக்கி டேக்கில் காய்ஸ் இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பணம் இருக்குது சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். சரின்னு உடனே காடு அந்த பக்கம் போனால் ரெண்டு போலீஸ் அங்கே இருப்பாங்க. சார் இங்கே என்ன பிரச்சனை ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால் யோ உனக்கு தேவையில்லாத வேலை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து கிராஸ் பண்ணி போவான். பார்த்தா இறந்து போன அந்த ஆள் ஜேம்ஸ் தெரிய வந்திருக்கும். நம்ம கொள்ளண்டி ஆளான இவனை யார் கொண்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. அதே நேரத்தில் போலீஸ் அந்த பாடி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பாடியோட உடம்புல ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃபோட ஃபோட்டோ.
இவருக்கு அவருக்கு காலை சண்டை வந்துச்சுல, அதில் அந்த ஃபோட்டோவை உடனே ஒட்டிருக்கு போல. அது தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ நீங்கள் போட்டு போயிட்டான். இப்போ போலீஸ்க்கு இது ஒரு க்ளூவாக மாட்டிக்கிச்சு. கட் பண்ண அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆயிரும். நம்ம ஹீரோக்கு ஒரே பக்குன்னு இருக்கு. நம்ம கொண்டு யாராவது பார்த்துருப்பாங்களா, யாராவது மற்றவங்கன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பயமாக இருக்கும். சரின்னு கடைக்கு வேலைக்கு போனால் அவன் கடைக்கு ஒரு ஆள் வருவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வேலை கொடுத்தால அந்த ஆள் தான். அவன் பேர் பிரையனு. அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ தானே எங்கிட்ட காசு வாங்கின, அந்த ஆளையும் கொண்டுட்டில, சரி மீதி காசு எங்கன்னு கேட்டால் நம்ம ஹீரோ கொண்டு முடியல. என்னது மீதி காசா சார், நீங்கள் என்ன குழப்பம்னு சொன்னீங்க, நானும் கொண்டுட்டேன், எது காசு கேட்குறீங்க கேட்டால் அந்த ஆள் சமக்கம் வந்துடுது. டே நடிக்காதரா, நான் உனக்கு கொலை சொன்னதே காசுக்காக தானே, காசு எங்கன்னு கேட்டால் நம்ம ஹீரோக்கு எதுவும் தெரிய முடிக்குது. அது ஒரு கடைங்கனால எதுவும் பண்ண முடியல. மாவனே உனக்கு கொஞ்ச நேரம் டைமு, எனக்கு காசுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டாங்க கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அதே நேரத்தில் இந்த பக்கம் போலீஸ் காமிப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஹீரோ தாங்க இருப்பா. மேடம் உங்கள் பேர் ஸ்டான்ஸின்னு சொன்னால் அவ்வளோ ஆமான்னு சொல்லுவாளா, வேற என்ன வாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டி போயிடுவாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அவன் மற்ற கடையில் இருப்பான். அவனை பார்க்குறேன்னு வீட்டு அங்கே வருவார். ஏப்பா உனக்கு ஜேம்ஸ் யாரா தெரியுமா, நேற்று நைட்டு யாரோ ஒருத்தர் அவரை கொலை பண்ணி ரோட்டில் போட்டிருக்காங்க, அதுக்காக அவன்கிட்ட கேட்குறேன்னு சொல்கிறப்ப, யோ எவன் சேர்த்தா எனக்கு என்ன, என்கிட்ட இது கேட்குறேன்னு கேட்டால், இல்லைப்பா நேற்று நைட் நீ ஒரு பாரில் இருந்தோம், அதே பாரில் தான் அந்த ஆள் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த பார்லேருந்து கிளம்பி போனார். அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீ பின்னாடி போனேன் அப்படின்னு என்ன அர்த்தம், கடைசி அவரை பார்த்து நீ தான் அர்த்தம். இதை போய் போலீஸ்கிட்ட சொல்லலான்னு கேட்டால், யோயோ கொஞ்சம் வாய முடியா, உங்களோட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் கூட்டி போயிடுவான். இங்கே பாரு நான் ஒன்றும் வேணும்லாம் நல்லா கொலை பண்ணவே இல்லை, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். சொல்லப்போனால் ஒருத்தன் எனக்கு காசு தந்தான், அந்தாலும் கொலை சொன்னான். பட் அவள் யார் எது காசு கொடுத்தா எனக்கு இதை பற்றி தெரியவே இல்லை. இதை நடந்து சொல்கிறப்ப, ஓ இப்படிலாம் போயிட்டுருக்கா, சரி நானும் நல்லா பற்றி விசாரிச்சு பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த ஜேம்ஸு ஒரு லாயரான், யாரும் நிறைய பேருக்கா வாதாலாம் செய்வானா, வேணா அவனை பற்றி விசாரிச்சு பார்ப்போம் அப்படிலாம் தெரியும் சொல்கிறப்ப நம்ம இருசேன் அவன் கூட போயிட்டுருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக ஜேம்ஸோட ஆஃபீஸுக்கு போனால் ஒரு செக்ரட்டரி தாங்க இருப்பார். சார் இங்கே தான் ஜேம்ஸ் நல்லா பார்த்துருந்தாரு, அவர் பற்றி தெரிஞ்சுக்கலாமா கேட்டால், ஆமாம் நீங்கள் எதுக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன போலீஸுன்னு கேட்டால், நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் தான், அன்அஃபிஷியலாக தான் கேஸை பார்த்துட்ருக்கேன், சொல்லுங்கன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் சார் போலீஸை தவிர மற்ற யாரும் சொல்ல முடியாது, இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப டிடெக்டிவ் செம்ம கடுப்பாயிரும். இது சரிப்பட்டு வராது, அடித்ததே கேட்க முடியும்னு சொல்லிட்டு அந்தால போட்டு புலம் வளர்ந்துருவான். சொல்லு இறந்து போன அந்த ஜேம்ஸுக்கு விரோதிகளாக யாரும் இருக்காங்களா, யாராவது ஒரு கொள்ள எப்படி நினைக்கிறப்ப அந்த மாதிரி யாரும் கிடையாது. பட் கடைசி அவருக்கு ஒரு கிளைண்ட் இருந்தார், அவர் பேர் ஆடம். இது முடியாது தெரியும் சொல்கிறப்ப, ஆடமா சரி இதுவே போதுன்னு 2 பேரும் வந்து போகிறா இருக்காங்களா. கரெக்டாக அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். எடுத்து பேசினா போலீஸும் பேசுவாங்க. யோ உன் தான் ராய், இந்த மாதிரி நாங்கள் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறோம், இந்த இடத்துக்கு வான்னு சொல்கிறப்ப நான் மாரி பக்குன்னு ஆயிடுச்சு. போச்சுரா போலீஸிட்ட மாட்டம் போலையே, செத்தன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அங்கே போவேன். ஒரு போலீஸ் அங்கே வந்து, சரி இந்த மாதிரி ஜேம்ஸ் ஒரு லாயர் இருக்காரு, அவனுக்கு தெரியுமான்னு கேட்டால் நம்ம மாதிரி தெரியாதுன்னு சொல்லுவேன். சரி உன் ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு கேட்டால், சார் எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறேன், என் ஒய்ஃபோட தெரியும், அதெல்லாம் தெரிய வாய்ப்புன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா நேற்று ஜேம்ஸ் இறந்து போனார்ல, அவர் பணத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அது உன் ஒய்ஃபான ஸ்டான்ஸோட ஃபோட்டோ தான், அவளுக்கு கஷ்டில் வச்சுருக்கோம், சொல்லு உன் ஒய்ஃபுக்கு அந்த ஜேம்ஸுக்குன்னு சம்மந்தம் கேட்குறப்ப நம்ம இருக்கு அப்போ தான் புரியுது, அடா பாவமே நேற்று இந்த ஃபோட்டோ அங்கே விட்டுட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பயமாக இருக்கும். பட் எதுவுமே தெரியாத மாதிரி, சார் நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த கொலைக்கு ஒய்ஃபுக்கு சம்மந்தமே இருக்காது, ப்ளீஸ் சார் அவளை விட்டுங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ்க்கு என்ன தெரில, ஏன்னா அவள் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, வெறும் ஜஸ்ட் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. சரின்னு ஹீரோட சேர்ந்து அந்த பொண்ணை அனுப்பிவிட்ருவாங்க. கூடவே அந்த ரிலேட்டிவ் இவங்களோட வந்துட்டுருக்காரு. நம்ம வீட்டில் இருக்கட்டு, சரிம்மா நீ வீட்டுக்கு போ, நான் தனியாக போகணுன்னு சொல்லிட்டு நம்ம காலை போயிட்டுருப்பானா, அந்த நம்ம ஹீரோ கூட பாராட்டுவார். யோ வேற லெவல் இல்லையா நீ இப்போ நான் கொலைக்கு உன் ஒய்ஃப் மேலே பள்ளி வந்துருச்சு, இதுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப எனது பிரச்சனை இல்லையா, யோ தேவையில்லாமல் இதில் ஒய்ஃப் மாட்டிட்டாலே இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், யோ உன் ஒய்ஃப் என்ன உத்தமியா, அவளை சீட் பண்ண தானே, அவளுக்கு கிடச்சி தண்டை மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப, இல்லை என்னால் ஒய்ஃபில் விட்டு கொடுக்க முடியாது, எப்படியாவது அந்த கேஸ் வந்து வெளியே கொண்டு வந்து ஆகணும், சரிவா அந்த ஆடம் நினைவத்தை சொன்னால அவனை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஆடம் பார்க்க போவாங்க. பார்த்தா அந்த ஆடம்ங்கிறவன் அந்த ஊரில் ஒரு கார் ஷோரூம் வச்சுருப்பான். சரி அவன்கிட்ட கார் வாங்குற மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போயிட்டுருப்பாங்க. கட் பண்ணால் அப்படியே இந்த ஹேரியை காமிப்பாங்க. இவன் எப்படியே அந்த பிரெயின்கிறவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டான். அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு லவர் இருக்கும். அந்த லவர் தள்ளியே கண்ணு வச்சு, டேய் நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட, அன்றைக்கி நைட்டு நானும் அங்கே வந்தேன், பட் நீ எதுக்கு வராமல் போயிட்ட, எனக்கு வர வேண்டிய காசுங்கன்னு கேட்குறப்ப, என்னது நீ தான் இந்த பெய்டு கிளரா, யோ எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, அந்த காசை எவனை எடுத்துட்டான்னு சொல்கிறப்ப அந்த அளவில் கேட்க மாட்டான், எனக்கு அந்த காசு வேணும் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறப்ப அவனை தெரியாதுன்னு சொல்லுவானா. இதை பார்த்து அவனுக்கு கோவமாயிரும். சுற்றில் எடுத்து அவன் கையிலே பட்டு அடிப்பான். அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு கொள்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ஃபை வைப்பாங்க. அவள் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட தம்பி தான் பார்க்க போவா. டேய் நான் வசமாக மாட்டிட்டேன்டா, இன்னைக்கு காலைல போலீஸ்னு பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, என்னென்னு பார்த்தா
எவனோ வந்து செத்து போயிட்டான். செத்து போனவங்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு. அந்த ஃபோட்டோ என்னது எடுத்து வச்சிருக்கான், உன்னை அடிக்கடி பார்க்க வருவல அந்த ஃபோட்டோ தான் அவங்ககிட்ட இருந்திருக்கு. நான் உன்னை பார்க்க வர ஃபோட்டோ எப்போ அவங்ககிட்ட இருக்கும்? ஒரு வேளை நம்ம கள்ளக்காதல் எதுவும் உங்கள் அண்ணன் தெரிஞ்சிருக்குமா சொல்லுன்னு கேட்டால் மீ வாய்ப்பு இருக்குது. சரி நீ வீட்டுக்கு போ, உங்கள் துணிமெல்லாம் பேக் பண்ணிட்டு வா, நம்ம ஊர் விட்டு ஓடுவோம்னு சொல்கிறப்ப அவளுக்கு அது ஆசையாக இருக்குது. சரி நான் அப்படி சரி வீட்டுக்கு வந்துடுவா. அவள் துணிமெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் கபடை பாப்பா. உள்ளே பார்த்தா ஒரு பேக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் அந்த பிரெயின்கிறவன் நம்ம இருக்க ஒரு காசு கொடுத்துருப்பால அந்த பேக் தான் அது. அதில் பார்த்தா செத்து போன ஃபோட்டோ அவள் அட்ரஸாக இருக்கும்ல. இதை பார்த்து இவளுக்கே ஷாக்காக இருக்குது. இவன் செத்தது தானே காலையில் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க, அவன் ஃபோட்டோ எப்படி நம்ம புருஷங்கிட்ட இருக்குது? ஒரு இவர் தான் கொண்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தி இதுக்கிட்ட இங்கே இருக்கக்கூடாதுப்பா, நான் ஊருட்டு ஓடின்னு சொல்லிட்டு அவள் துணிமெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டேட்டிங் வைப்பாங்க. நான் மாரி ஷேட்டன் ஷோரூம் குப்பே அந்த ஆடம்கால பார்ப்பான். சார் நான் ஒரு கார் வாங்கணும்னு சொல்கிறப்ப அவர் நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. தென் அந்த ஆளை பார்த்து சார் இந்த மாதிரி ஜேம்ஸ் ஒரு லாயர் இருந்தார், அவர் போய் தெரியுமான்னு கேட்டால் சடனாக கோவமாயிரும். யோ இதுக்கடுத்து இந்த ஷோரூமில் இருக்காத வெளியே போய் சொல்கிறப்ப நம்ம இருக்கு ஒன்றும் புரியல. சரின்னு காரில் வந்து உட்காந்தா அந்த ஆடம் அந்த காரில் வருவான். கண்ணை காமிச்சு டேய் நீங்கள் 2 பேர் யாரா, எதுக்கு ஜேம்ஸை பார்த்து நீங்கள் தர்றீங்க, உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறப்ப ஓ அப்போனா உனக்கு ஜேம்ஸ் பற்றி தெரியும், சரி சொல்லு, ஜேம்ஸை கொள்றதுக்கு நீ தான் ஆள் அனுப்புன்னு கேட்பான். இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னது நான் அனுப்புனேண்ணா, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப கரெக்டாக அந்த ஆடம் இருக்கார்ல அவர் ஒய்ஃபுங்க வருவாங்க. ஏங்க இவங்க 2 பேர் யார், எது காரில் உட்காந்து பேசிட்டீங்கன்னு சொல்கிறப்ப அதுவாம்மா நம்ம கடைக்கு அந்த கஸ்டமர் தான், சரி நீங்கள் இருந்து போயிட்டு வா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபை தான் அனுப்பி வச்சுருவான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பார்த்து பேசுவான். இங்கே பாருப்பா எனக்கு அந்த ஜேம்ஸோட சாவுக்கு சம்மந்தமே கிடையாது, சொல்லப்போனால் சாகருக்கு முன்னாடி காசு தர வேண்டியது, பட் அது கூட இறந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப நம்ம பேருக்கு ஒன்றும் புரியல. யோ தெளிவாக சொல்லுன்னு கேட்டால் அதுவா, என்கிட்ட ஒரு பொண்ணு வேலை பார்த்தா அவள் பேர் ஆக்னி, எனக்கு அவளுக்கு நடுவில் ஒரு அஃபர் இருந்துச்சு, அந்த அஃபர் வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணா, அதுக்காக காசும் கேட்டா, நானும் சரி ஒய்ஃப்கிட்ட வந்து காசு வாங்கி அவள்கிட்ட கொடுத்துன்னு சொல்லுவானா. இதை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னது ஒய்ஃப்லேருந்து காசு வாங்கினியா, அப்போ ஒய்ஃபுக்கு ஆஃபர் பார்த்து திரும்பன்னு கேட்டால் தாராளமாக தெரியும்னு சொல்லுவேன். இதை பார்த்து இவளுக்கு ஒன்றும் புரியல. யோ அதான் ஒய்ஃபுக்கு ஆஃபர் பார்த்து தெரியுது, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு ஒன்று பிளாக்மெயில் பண்ணன்னு கேட்டால் இங்கே பாருப்பா என் ஒய்ஃப் அது பெருசு எடுத்துக்கல, பட் இந்த ஊரில் எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. நான் இந்த மாதிரி அஃபர் இருக்கிற விஷயம் ஊருக்குலாம் தெரிஞ்சால் இவனை கடைக்கு வர மாட்டான், என் பிஸ்னஸே மொத்தமாக போயிடும், அதுக்கு தான் பயந்து போயிட்டேன். என் ஒய்ஃப்ட்டு காசு வாங்கி அவள்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். என் ஒய்ஃப் அந்த காசை 1000 மூலமாக கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு கொடுக்க முன்னாடி அவன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த காசு எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு இப்போ தான் கொஞ்சம் புரிய வருது. சரி உன்னொரு பொண்ணு பிளாக்மெயில் பண்ண சொன்னீல, அவள் பேர் என்னன்னு கேட்டால் ஆக்னி சொல்லுவான். இதுக்கு டிடெக்டிவ் ஆச்சரியமாக இருக்குது. என்னது ஆக்னியா, ஏப்பா எனக்கு அவளை தெரியும் சொல்கிறப்ப என்னது உனக்கு தெரியுமா, உனக்கு எப்போ அவளை தெரியும் கேட்டால் ஏப்பா அந்த பொண்ணு வேலையாக தான் ஒவ்வொருத்தரும் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி ஏமாற்றி போயிடுவா, அந்த மாதிரி ஒரு இடத்துல என்னையும் ஏமாத்தினான். எனக்கு வீடு நல்லாவே தெரியும் சொல்கிறப்ப இவங்களும் சரி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஆக்னிங்கிற பொண்ணு இருப்பா, இவையான்னு தெரியுதா பிரைனோட லவர். இந்த பொண்ணை வச்சு தான் அந்த ஹேரி மாட்டிகிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அவங்க இருக்கா. இவங்க காரில் புதுசாக வர தெரிஞ்சோடனே அவங்க அண்ணன் ஷூட் பண்ணிட்டு இருப்பாளா, ஏ ஆக்னி நான் தான் இது எங்களை ஷூட் பண்ணான்னு சொல்கிறப்ப ஹே ஸ்கீப் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இங்கே என்ன வேலை கேட்டால் உனக்கு தேடி தான் வந்தேன். உள்ளே வரலாமல் கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. பார்த்தா அந்த வீட்டில் பிரைன் இறந்து போயிருப்பான். இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இருந்த பிரைன் யாருன்னு பார்த்தா இவனுக்கு காசு கொடுத்தால அந்த ஆள் இது. யோ இவன் தான் எனக்கு காசு கொடுத்து கொலை பண்ண சொன்னான், இவனை யாரும் இருக்கிறாங்கிறப்ப அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, யாருன்னே தெரில எவனோத்தன் வந்தான் என்னை வச்சு மிரட்ட முடியாத கேட்டு பார்த்தான், இவனுக்கு எதுவும் தெரில கொண்டு போட்டு இங்கேருந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி அந்த ஆக்னியை பார்த்து ஆக்னி இப்போ அந்த காசு மட்டும் தானே இருக்குது, காசு என்கிட்ட கொடுன்னு சொன்னால் என்னது காசா, எந்த காசுன்னு கேட்டால் ஏய் உனக்கு அந்த ஆடம்க்கு அஃபர் இருந்திருக்கு, அவரை மாதிரி காசு அங்கே பார்த்துருக்க, அந்த காசு மட்டும் எனக்குன்னு கேட்டால் என்னது எனக்கு அவருக்கு அஃபர் இருந்துச்சா, எனக்கு அவருக்கு அஃபர் இல்லைன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது உனக்கு அவருக்கு அஃபர் இல்லையா, பட் அவர்கிட்ட கேட்டப்ப உங்களோட அஃபர்னு சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு கேட்டால் இங்கே பாருப்பா அந்த ஆள் காசு தேவைப்பட்டிருக்கு, உன்னை நினச்சி ஒரு ஹெல்ப் கேட்டார், இங்கே பாருமா நான் உன்னை வச்சு என் ஒய்ஃப்கிட்ட ஒரு ட்ராமா போடுறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அவன் பிளாக்மெயில் பண்ணுறா சொல்கிறேன், அது மூலமே என் ஒய்ஃப்கிட்டேருந்து 2 லட்சம் காசு கிடைக்கும், வர காசுலேருந்து 10% உனக்கு தரேன் இந்த மாதிரி சொன்னார். நானும் சின்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒன்று நினச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ அப்போனா அந்த ஆளுக்கு உனக்கு எந்த ரெஃபரும் கிடையாதா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவன் பாய் ஃப்ரெண்ட் தானே, இவன் எதுக்கு அந்த ஆள் கொல்ல பார்த்தான், அதுக்காக இது காசுலாம் கொடுத்தேங்கிறப்ப எல்லாம் பேரஸை தான். அந்த ஆடம் என்கிட்ட சொன்னார் வர காசில் 10% ஒன்று தரேன்னு சொன்னார், பட் இவனுக்கு ஒரு பொறாமையாயிருச்சு, எதுக்கு 10% மட்டும் வரணும், மொத்த காசு ஆட்டை போடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டான். எப்படியும் இந்த காசு கண்டிப்பாக ஜேம்ஸ் கிட்ட தான் வரும், ஜேம்ஸை கொண்டு அந்த பணத்தை ஆட்டை போடணும், இதான் பிளான் வந்திருக்கு. இதான் நடச்சுன்னு சொல்கிறப்ப இப்போ தான் நம்ம இருக்க எல்லாமே புரியுது. இவங்க கூட எனக்கு ஜேம்ஸை ஃபாலோ பண்ணி போயிருந்தால ஜேம்ஸ் கிட்ட சூக்கி இருந்துச்சு, மேபி அதுக்குள்ளே அந்த காசு இருந்திருக்கணும். அந்த காசு எடுக்கிறதுக்கு தான் ஒரு பெய்டு கில்லரை வச்சுருந்துருக்கான், பட் அவள் பெய்டு கில்லர்கிட்ட போகாமல் மாற்றி என்கிட்ட வந்திருக்கான். இதனால தான் மொத்த குழப்பம் வந்திருக்கு. சரி நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரோன்னு 2 பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு பாரில் உட்காந்து ஜாலியாக சரக்கு அடிச்சிருக்கிறப்ப இவங்கள பார்க்க எவனோ தங்க வருவான். சார்
இந்த மாதிரி எங்கள் மேடம் உங்களை கூப்பிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்கிறப்ப மேடமா அந்த மேடம் யாரான்னு சொல்லிட்டு அந்த மேடம் பார்க்க போவீங்க. யாருன்னு பார்த்து ஆடமோட ஒய்ஃபு. அவங்க அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய பணக்காரங்க. இவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த 2 பேரை கூப்பிட்டு தம்பி நீங்கள் 2 தான் காலையில் என் புருஷன்கிட்ட இருந்தீங்க சொல்லுங்கள், என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் உங்கள் புருஷனுக்கு ஆக்னிங்கிற ஒரு பொண்ணுங்கள அஃபார் இருந்துச்சு, அதுக்காக உங்கள்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி காசு ஆகிட்டு இருந்தார், பட் ஒரு பண்ணது ஃபேக்கு, அவருக்கு அந்த பொண்ணுக்கு அஃபர் இல்லைன்னு சொல்கிறப்ப எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லுவாங்க. இதை பார்த்து இழுக்கணும் புரியல, என்னது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, அப்புறம் எதுக்கு உங்கள் புருஷனுக்கு காசு இருந்தீங்கன்னு கேட்டால் அதுவா என் புருஷனுக்கு ஒரு கூச்சப்பாவாக இருக்குது, என்கிட்ட ஸ்டேட்டாக காசை பயந்துட்டு இந்த மாதிரி கோல்மால் பண்ணிட்டு இருப்பாரு, நானும் சரி அந்த காசை கொடுத்தேன், அந்த காசை கடைசியாக ஜேம்ஸ் கிட்ட தான் கொடுத்தேன், பட் பாவம் ஜேம்ஸ் இறந்து போயிட்டாரு, இப்போ எனக்கு தெரிய வேண்டியதில் ஒன்று தான், அந்த காசு இப்போ எங்கே தான் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் நம்ம இருக்கணும் புரியல, சரி மேடம் நாங்கள் காசு கொடுத்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போட்டு வந்து போயிடுவாங்க. காரில் அவங்க போட்டு போயிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் நம்ம வீருக்கு ஞாபகம் வருது, கடைசியாக அந்த ஜேம்ஸ் கிட்ட சூக்கேஸ் இருந்துச்சு, அப்போனா காசு அவர்கிட்ட வந்திருக்கு, கடைசியாக அவர் பாருக்கு போனார், பட் அதுக்கப்புறம் அம்மா அவரை கொண்டுட்டோம், அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கிட்ட கார் இருந்துச்சுல அந்த காரில் தான் இன்னும் சூக்கேஸ் இருக்கும், யோ அந்த பாருக்கு கொண்டுன்னு சொல்கிறப்ப இவனும் அந்த பாருக்கு போவீங்க, பட் பார்த்தா ஜேம்ஸோட கார் எங்கே இருக்காது, யோ சுற்றி முற்றி பாரியா அந்த கார் எங்கே இருக்குன்னு பாருன்னு சொல்கிறப்ப இவங்களும் பார்ப்பாங்களா, பார்த்தா நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கும், ஓவர் நைட்டில் வந்து கார் நிப்பாட்டிருந்தா டோப்புன்னு 8 பேரும் போட்டிருக்கோம், இப்போ தான் எங்களுக்கு புரியுது, யோ போலீஸ் எதாவது கார் விட்டு போயிட்டாங்க போலியே, வா டோப் பண்ண இடத்துல போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு டோப் பண்ண கார் நிற்கிற ஒரு இடம் இருக்குங்கள அந்த இடத்துக்கு போவீங்க, கரெக்டாக ஜேம்ஸோட கார் அங்கே தான் இருக்கும், கல் எடுத்து கண்ணாடி உடச்சி பார்த்தா உள்ளே சூக்கேஸ் இருக்குது, எஸ் இந்த பணம் கிடச்சிருச்சு, நான் எவ்வளோ பெரிய ரிலேட்டிவ், என் மூளையை வச்சு ஈஸியாக இந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி நான் சொல்லி திரும்பி பார்ப்பாரா, பார்த்தா நம்ம ஹீரோ கையில் கண்டு வச்சிருப்பேன், யோ சூக்கேஸை மாதிரி என்கிட்ட கொடுத்துரு, அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்கிறப்ப யோ ரோய் உனக்கு என்ன ஆச்சு, நீ என்னன்னு சேர்ந்து கண்டுபிடிச்சோம், ஆளுக்கு பாதி பேர் எடுத்துப்போன்னு சொல்கிறப்ப எனக்கெல்லாம் தேவை கிடையாது, எனக்கே ஒய்ஃபை பார்த்துக்கணும், அதுக்கு இந்த காசு தேவை, அந்த காசு என்கிட்ட கொடுன்னு சொல்கிறப்ப டேய் உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, ஒய்ஃப் ஒன்றும் நல்லா கிடையாதுரா, அவர் சீட்டர், உன்னை ஏமாற்றி உன் தம்பியோட ஒன்று வந்திருக்கா, அவளுக்கு அந்த காசு தரப்போகிறேன்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது, காசை கொடுத்துரு, நான் போட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஒரு குழந்தை வருது, நான் கூட ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், பட் கடைசியில் அப்படி பார்த்துட்டில்ல, இதுக்கடுத்து என் மூஞ்சில் முடிக்காது கோச்சிக்கிறப்ப நம்ம இதெல்லாம் கண்டுக்கமே தெரில, அந்த பணம் இருக்கிற சூக்கேஸ் எடுத்துகிட்டு வேகமாக காரில் போயிட்டுருப்பேன், தென் ஒய்ஃபை ஃபோன் பண்ணி பேபி நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணல, அந்த ப்ராமிஸ் நிறைவேற்றிட்டேன், உனக்கு சலூனுக்கு இதுக்கான காசு என்கிட்ட கிடச்சிருச்சு, நம்ம ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரின்னு வேகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் ஒய்ஃபும் தம்பி ஒன்றா இருப்பாங்க, இதை பார்த்து ஹீரோக்கு மனசு உடஞ்சு போயிடும், ஹே நீ இன்னும் என் தம்பியோட ஒன்றா தான் இருக்கியா, சரி இதுக்கிட்ட தேவையில்லை பாரு என்கிட்ட காசு இருக்குது, வா நம்ம இங்கேருந்து போயிடுவோம், உனக்கு பிடிச்ச மாதிரி பியூட்டி பார்லர் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப ஹே ராய் ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கே, பட் பதிலுக்கு நான் உனக்கு எதாவது பண்ணியானுமே, உனக்கா ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியல, கரெக்டாக வெளியே பார்ப்பான், பார்த்தா போலீஸ்க்கு வந்துருக்கு, இவன் தான் கொண்டாங்க இருக்கான ப்ரூஃப் இவள்கிட்ட இருக்குல்ல அதை வச்சு போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருப்பா, கடைசியில் போலீஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுவாங்க, இதை பார்த்தா நமக்கு மனசு உடஞ்சி போயிடும், அடி பாவி கஷ்டப்பட்டு உனக்காக காசு எட்டு வந்தா இப்படி மாட்டி விட்டியே, நீலாம் நாசாக போயிருங்கிற மாதிரி நம்ம திட்டிகிட்டு இருப்பானா, கடைசியில் போலீஸ் அவனுக்கு வந்து கூட்டி போயிடுவாங்க, இதை பார்த்து ஒரே ஹாப்பியாக போச்சு, இப்போ காசும் கிடச்சிருச்சு, அந்த தம்பி கூட இருக்கான், இதுக்கு அடுத்து எதுக்கு இந்த ஊரில் இருந்துக்கிட்டு, வா நான் பாட்டு ஜாலியாக இந்த ஊர் ஓடிடுவேன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஊருக்கு கூட்டி போயிடுவாங்க, கட் பண்ண இதே நேரத்தில் அந்த ஹேரி காமிப்பாங்க, அந்த ஹேரிக்கு இப்போ வரைக்கும் காசு ஆட்டக்குன்னு தெரிய முடிக்குது, செம்ம கோவத்தில் வீட்டில் இருப்பானா, அப்போ கரெக்டாக வாக்கி டேக்கில் ஒரு பேச்சு வந்துட்டுருக்கோம், காய்ஸ் இந்த மாதிரி ஜேம்ஸ் ஒரு லாயர் இறந்து போனார்ல அவரை கொண்ட கொலகாரனை பிடிச்சிட்டோம், அவனுக்கு இங்கேருந்து கூட்டி போகிறேன்னு சொல்கிறப்ப இதை அவன் கேட்டிருப்பான், அப்படின்னா இவங்கள்ட்ட அந்த காசு இருக்கும், இவனை பிடிச்சான்னு சொல்லிட்டு இவனு நடத்து போயிட்டுருப்பான், கரெக்டாக போலீஸ்காரி வழிமறைச்சி ஒரு பொடி ஷூட் பண்ணிடுவானா, இதை பார்த்து இன்னொரு போலீஸ் பயமாயிரும், வேகமாக கார்ட்டாக அங்கே போயிட்டு இருக்கிறப்ப டயர் ஷூட் பண்ணுவான், பார்த்தா வந்து ஒரு இடத்துல கிராஷ் ஆகிரும், நம்ம இருந்த ஹேரியை பார்ப்பான், சேம் இதையால் நம்ம இருக்க முன்னாடி பார்த்துருப்பான், இப்போ தான் நம்ம இருக்க புரியுது, ஆக்சுவலி இவனுக்கு தான் போகணும் இந்த காசு அதை மாற்றி நம்மகிட்ட வந்துருச்சு, அதுப்போ இவன் தான் பிரெயினையும் கொண்டான், கண்டிப்பாக நம்மளையும் கொண்டான்னு சொல்லிட்டு நம்ம இருந்து தப்பிலாம் ட்ரை பண்ணுவான், கரெக்டாக அவனுக்கு காரில் இருந்து பார்க்குறப்ப நம்ம இருந்து காரில் இருக்க மாட்டான், இதை பார்த்து செம கடுப்பாயிரும், ஜஸ்ட் மிஸ்லாம் எப்படி இந்த ஹேரிட்ட வந்து பிடிச்சிருவான், வந்தவன் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வருவான், வந்து பார்த்தா ஒய்ஃபையும் காணோம் அவன் தம்பியை காணோம், ஸ்ட்ரெயிட்டாக தம்பி ஒய்ஃபை பார்த்து ஹே இங்கே ஒய்ஃப் இருந்தால அவள் எங்கன்னு கேட்டா, யோ உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, ஒய்ஃப் ஒரு மோசமானவையா உனக்கு புரியுதா இல்லையா, என்கிட்ட அழகு இல்லை உங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால் என் புதுசை என்ன விட்டு ஓடி போயிட்டான் உங்கள்கிட்ட இன்னொரு ஓடி போயிட்டா, 2 பேரும் ஊருட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருக்கு அப்போ தான் புரியுது, நம்ம தான் அவளுக்கு என்னது ஆஃபராகவே இருந்தாலும் அவளை ஏற்றுக்கலான்னு பார்த்தோம், பட் அவளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளுக்கு நம்ம தம்பி தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கு எங்கேருந்து கூட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம இருக்க ஒரு கோவம் இருக்கும், கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ரிலேட்டிவ் காமிப்பாங்க, பார்த்தா அந்த போலீஸ் இந்த ஏர் ஷூட் போயிருப்பால இந்த தெரிய வந்திருக்கும், சேன அந்த இடத்துக்கு போய் சுற்றி வச்சு பார்ப்பானா, பார்த்தா ஒரு கார் ஃபுல்லாக புல்லட் அடிபட்டிருக்கு, மேபி வந்து அது கிளியராக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கார் ஊற்று பார்த்துருப்பானா, பார்த்தா ஹேரி அங்கே தான் இருப்பான், உடனே அந்த ரிலேட்டிவ் பிடிச்சி வச்சுக்குவான், அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டிவோட நம்பர் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஹே
இந்த மாதிரி ரிலேட்டிவ் என்கிட்ட தான் இருக்கான், உங்கள்கிட்ட அந்த பணம் இருக்குன்னு நல்லாவே தெரியும், அந்த பணத்தை கொடுத்துட்டு உன் ஃப்ரெண்டுங்கேருந்து கூப்பிட்டு போ, இல்லைனா நான் கொண்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மாதிரி கண்டிஷனே தெரியல. ஏன்னா இப்போ அந்த பணம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் கிட்ட இருக்குது, அவள்கிட்ட இருந்து ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஊரில் தேடி பார்த்தே இருக்கான். 2 பேர் இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போனாங்க. கண்டிப்பாக ஹோட்டலில் தங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹோட்டலில் ஏறி இறங்கிட்டு இருக்கானா. பார்த்தா ஒரு ஹோட்டலில் ஒரு போட் இருக்குது. இவன் தம்பி ஸ்டார்டிங் வாங்கியிருந்தால அந்த போட்டை எடுத்து ஊர் கிளம்பி போயிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அவன் தம்பியும் அவன் ஒய்ஃபு குஜல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம செம கடுப்பாயிரும். அவன் தம்பி அங்கே ஷூட் பண்ணிட்டு, இங்கே பாரு இதுக்கடுத்து உன் மூஞ்சில் முடிக்கணும்ல, போ உன் டிவோர்ஸ் கொடுத்துறேன், நீங்கள் தப்பிச்சு போயிருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த ஒய்ஃபு பயமாக இருக்கும். உடனே பொட்டி பிடிக்கல காலி பண்ணி அங்கே ஓடி போயிடுவா. தென் அந்த ஹாரிக்கு ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு காசு தானே வேணும், நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன், என் ஃப்ரெண்டை கொடுத்துட்டு அந்த காசு வாங்கிட்டு போன்னு சொல்கிறப்ப அவன் ஷிட்டு காரில் அங்கே வருவான். 2 பேர் கௌபாய் படத்தில் வர மாதிரி நேருக்கு நேரம் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டை கொடு, அப்புறம் அந்த காசு தரேன்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு அனுப்பிடுவான். தென் அவனை பார்த்து, டேய் காசு தர முடியாதுடா, முடிஞ்சு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மாற்றி ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா அந்த ஹேர் நம்ம ஹீரோ கையில் ஷூட் பண்ணிடுவான். நம்ம ஹீரோ எங்கே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே போயிடுவாங்க. தென் பின்னாடி காசை திறந்து விட்டு, டே மச்சான் இந்த காசு நீ எடுத்துக்கோ, இது நான் ஆரம்பித்த பிரச்சனை நானே முடிச்சுக்கிறேன், இந்த காசு எடுத்துட்டு இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து டிடிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்குமே அந்த காசுக்காக இவனே கொல்ல பார்த்தான். பட் கடைசியில் இவனுக்காக அந்த காசை கொடுக்க பார்த்தால, இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த காசை நீ வச்சுக்கோ, இல்லை போலீஸ்கிட்ட கொடுத்துக்கோ, இதுக்கு அடுத்து எல்லாமே ஓ முடிவு தான், சீக்கிரம் இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அவனு சரி வேகமாக வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஹேர் உள்ளே வந்து பார்ப்பான், பாத் எப்படிலாம் தம்பி இருப்பான், இனிமேல் உனக்கு உயிர் இருக்குது. ஹீரோவை பார்த்து, ஏண்டா உனக்கு ஒரு பெய்டு கிளரோட வேலை தெரியாதா, ஒருத்தனை கொண்டோம்னா அவன் உயிரை சும்மா விடக்கூடாது, கொண்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட்டுருவான். அவ்வளோதான், அந்த தம்பி அங்கே இருந்து போயிட்டான். தென் அவனுக்கு நம்ம ஹீரோக்கும் உள்ளதான் சண்டை வரமாக சவுண்ட் கேட்குது. கடைசியில் யாரோ ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. யாரோ ஷூட் பண்ணான்னு பார்த்தா அந்த ஹேர் தான் வெளியே வருவான். நம்ம ஹீரோவை கொண்டாட பார்க்குறப்ப அவன் நெஞ்சு புல்லட் போட்டிருக்கு. பார்த்தா அந்த ஹேரி அங்கேயே இருந்து போயிடுவான். கடைசியில் அப்படியே நம்ம ஹீரோ காமிப்பாங்க, அவனுக்குமே கையில் குன்னாடி போட்டு அவன் பாத்ரூமில் உட்காந்துருப்பான். இதோட லாரி டெக்ஸாஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உடனே நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.